பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை நீர் புறக்கணித்தீர். இஸ்ரவேலின் மேல் கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர் நீர். இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்கிறார். யார் இந்த சவுல்? தன்னுடைய கழுதையை தேடி போனவன் தான் சவுல். 4 நாடுகள் தேடி கையில் இருந்த பணமும் செலவழிந்த பின்பு தன்னுடன் வந்த வேலைக்காரன், இந்த ஊரிலே ஒரு தீர்க்கதரிசி பெரியவர் இருக்கிறார், அவரிடம் போய் கழுதை எங்கிருக்கிறது என்று அவருடைய வார்த்தையை கேட்போம் என்று வேலைக்காரனால் கூட்டி செல்லப்பட்டவன் தான் சவுல். கர்த்தர் சாமுவேலிடம், உன்னை சந்திக்க சவுல் வருகிறான் என்றும் அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்றும் வார்த்தையை கொடுக்கிறார். சவுல் சாமுவேலை சந்தித்து கழுதை எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன சாமுவேல், அதாவது உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ண சொன்னார் என்று சொல்லிவிட்டு, கழுதை உன் வீட்டில் இருக்கிறது, உன் தகப்பன் உனக்காக வருந்துகிறார், திரும்பி போ என்று சொல்கிறார். கர்த்தர் சாமுவேலிடம் சொன்ன வார்த்தையை நம்பி விசுவாசித்து சவுல் தகப்பன் வீட்டிற்கு சென்றார். அங்கு கழுதை இருந்தது. அதேபோல் சவுல் சொன்ன வார்த்தையை நம்பினார், விசுவாசித்தார், ராஜாவானார். ஆனால் ராஜாவானவுடன் கர்த்தர் சாமுவேல் மூலமாக அமலேக்கியரை கொன்று போடு, ஒன்றையும் உயிரோடு விட்டு வைக்காதே என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்காமல் அங்கிருந்து நலமானவைகளை எடுத்துக்கொண்டு தேவையில்லாதவைகளை எல்லாம் அழித்து போட்டான். ஏன் கர்த்தர் சொல்லை மீறி எடுத்துக்கொண்டாய் என்று சாமுவேல் கேட்டபோது, கர்த்தருக்கென்று எடுத்தேன் என்று சொல்லிவிட்டார். ராஜாவானவுடன் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டார். எனவே கர்த்தர் சவுலை புறக்கணித்து விட்டு தாவீதை ராஜாவாக கொண்டு வந்தார். சாதாரண சவுலாக இருந்தபோது கர்த்தருடைய வார்த்தையை நம்பினார், விசுவாசித்தார், அதன்படியே நடந்து கொண்டார். அரசன் ஆனவுடன் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறோம்? தேவை ஏற்படும் போது மட்டும் கர்த்தரிடத்தில் செல்கிறோமா? கர்த்தர் நமக்கு சொன்னதை அப்படியே கேட்டு நடக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தால் அவரும் நம்மை புறக்கணித்து விடுவார். எனவே எந்த நிலையிலும் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தால் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளையும் அவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களையும் செய்து முடித்து நம்மையும் உயர்த்தி நம்மையும் நம் சந்ததியையும் ஆசீர்வாதமாய் வாழ வைப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கீழ்ப்படிந்து நடந்து கொண்டு உமக்கு பிரியமாய் என்றென்றும் நாங்கள் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.